எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேழ்வரகு மாவு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னருக்கு இல்ல ஸ்நாக்ஸா கூட ஹெல்த்தியா சாப்பிடுற மாதிரி 4 விதமான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ராகி மாவுல எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்து சாப்பிடும்போது போர் அடிக்காம சாப்பிட்டுடலாங்க. ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராகி மாவுல சப்பாத்தி செய்யலாங்க. அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நம்ம எந்த அளவு ராகி மாவு சேர்க்க போறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ராகி மாவு சேர்த்துட்டு கலக்கும் போதே கெட்டியாயிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஆற விட்டுக்கலாம். மாவு நல்லா ஆறுனதும் சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தா ராகி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சுக்கணும். கிராக்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. வெடிப்பு இல்லாம ஸ்மூத்தா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி எந்த அளவு நம்ம தேய்க்க போறோமோ அதுக்கான அளவுக்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமா ராகி மாவை தெளிச்சு விட்டு ரவுண்டா தேய்ச்சிக்கணும். ராகி மாவுல சப்பாத்தி தேய்க்கிறோமேன்னு பயமே தேவையில்ல. ரொம்ப சுலபமா வரும். அடுப்புல தவா வச்சிருக்கேன். தவா நல்லா சூடா இருக்கணும். தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தி எடுத்து தவால போட்டுக்கலாம். தவா நல்லா சூடா இருக்கணும். இப்ப பாருங்க, போட்ட உடனே 2 நிமிஷத்துல நான் திருப்பி விடுறேன். திருப்பி விட்டதும் எப்படி பொங்கி வருது பாருங்க மேல. நெய் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு சப்பாத்தியை விட இந்த ராகி மாவு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. ஒரு தடவை வீட்டில் செய்து பாருங்க. அதுக்கப்புறம் எப்பயும் ராகி மாவு சப்பாத்தி தான் செய்வீங்க. அடுத்ததா ரொம்ப சூப்பரான ராகி சூப் தான் செய்ய போறோம். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். நம்ம எப்பயும் ராகில கஞ்சி செய்து சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை சூப் செய்து பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு கிண்ணத்துல 1 கப் ராகி மாவு 1 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரத்துல 1 டீஸ்பூன் அளவு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன 3 பல் பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, சின்ன சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்றேன். பொடியா நறுக்குன கேரட், பீன்ஸ், கோஸ் இது 3 நான் சேர்க்குறேன். இது கூடவே ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க ராகி மாவு மிக்ஸை சேர்த்துடணும். ஒரு தடவை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ராகி மாவு கலந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதுல சேர்த்துடுறேன். சூப்பு எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ராகி மாவு நம்ம சேர்த்ததுமே திக்கா தான் இருக்கும். ஆறுச்சுன்னா இன்னும் திக்காயிடும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். ராகி மாவு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் காரத்துக்கு ஏற்ற மிளகு தூள் சேர்த்துட்டு பொடியா நறுக்குன கொத்தமல்லியை மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதை சுட சுட சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. கண்டிப்பா வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை ராகி அடை. இதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடுறேன். 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்க்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சமா வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். வெங்காயம் சேர்க்கும் போதே தேங்காய் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்ட மாதிரி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஊத்திட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால கொஞ்சமா இப்படி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதும் இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கலாம். பால் மாதிரி பண்ணிட்டு நல்லா ஃபிளாட்டான தட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு துணி எடுத்து ஈரம் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சுக்கணும். துணியில ஈரம் சொட்டக்கூடாது. நல்லா ட்ரையா புழிஞ்சுக்கணும். இந்த உருண்டையை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஈர துணியில இந்த மாதிரி ரவுண்டா ஒரே ஈக்குவலா ஷேப் பண்ணிக்கணும். ஓரங்கள் எல்லாம் வெடிப்பு இல்லாம ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுப்பத்தை வச்சு தவா வச்சிருக்கேன். தவா சூடானதும் இது அப்படியே எடுத்து தவால போட்டுக்கலாம். எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. இது மேல கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பா சுட்டு எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை ராகி அடை ரெடிங்க. இது ஒரு பழமையான ரெசிபின்னே சொல்லலாம். நம்ம வீட்டுங்கள்ல அம்மா பாட்டி எல்லாம் செய்து நம்ம சாப்பிட்டுருப்போம். அடுத்ததான் நம்ம செய்ய போறது ராகி மாவு வச்சு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தான். இதை கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் செய்து பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 4 வரமிளகாய் சின்ன சின்னதா உடைச்சு சேர்த்திருக்கேன். 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், 1 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும்
கேழ்வரகு மாவு எவ்வளவு சேர்க்க போறோமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்க்க போறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி தூவிடலாம். இப்ப நான் எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மாவு சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி எல்லாம் நல்லா வத்திடும். இப்போ மேல ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். ஆறட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு நல்லா ஆறுனதும் அடுப்பு பத்த வச்சு இட்லி பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணி ஊத்திட்டு மேல இட்லி தட்டு வச்சு ஒரு ஈர துணி போட்டிருக்கேன். ஆறுன மாவை கொஞ்சம் நல்லா கையில பிசைஞ்சு விட்டு உருண்டைகளா புடிச்சுக்கலாம். நம்மளுக்கு எத்தனை உருண்டைகள் வருதோ அத்தனை மீடியம் சைஸ் உருண்டைகள் புடிச்சுக்கிறேன். உருண்டைகளை இட்லி பாத்திரத்துல வச்சு வேக விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கேழ்வரகு மாவு பாதி வெந்திருக்கு. இப்ப 7 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். உருண்டைகள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ராகி மாவுல நான் செய்த 4 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.